வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சிவனாண்டி, அந்த சந்திரா, முத்துவேல் 3 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து அபிராமிய கடத்த சொல்லியிருக்காங்க. அபிராமிய கடத்திட்டு வந்து கடைசி நேரத்துல கார்த்தியை மிரட்டி கார்த்திகிட்ட சாமுண்டீஸ்வரி கிட்ட யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வைக்கிறது தான் அவங்களோட பிளானே. அந்த ரவுடிங்களும் நேரா அந்த சென்னைக்கே கிளம்புறாங்க. அபிராமி, அருணாச்சலம் எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. அப்ப அருணாச்சலம் கேக்குறாரு, அபிராமி இது மாதிரி அத்தை ஊர்ல வந்து கோயில் பூஜை நடக்க போகுதான், நானும் வரணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு இங்க கார்த்திக் போன பிறகு நிறையவே வேலை இருக்கு. அவனுங்க 2 பேரும் அமெரிக்கா அப்படின்னு தங்கிட்டானுங்க. அங்க உள்ள பிசினஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஒத்த ஆளா எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் இல்லைன்னதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபிராமி சொல்றாங்க, இது பாருங்க, என் புள்ள இத்தனை வருஷமா வேலை வேலைன்னு கடந்தது போதும். இப்ப அவனோட லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசு அப்படிங்கிறது எப்ப வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது சம்பாதிக்கவே முடியாது. அதனால என் புள்ள அங்கேயே இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எங்க அம்மாவோட ஊர்ல நாளைக்கு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம், அதுக்காக தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருணாச்சலம் சொல்றாரு, நாச்சியா எனக்கும் வரணும்னு ஆசையா இருக்கு நாச்சியா. அபிராமி சொல்றாங்க, என்னங்க, ஏற்கனவே அங்க நிறைய பிரச்சனை இருக்கு. சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம புள்ளதான் வந்து அந்த ரேவதிய கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது. அவளுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, கண்டிப்பா நம்ம யாரையுமே சும்மா விட மாட்டா. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இங்க பாருங்க, நீங்க இங்கே இருங்க, மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதோட அவரும், சரி நாச்சியா, நீ சொல்றதும் சரிதான், நீ சமாளிச்சிருவ, ஆனா எனக்கு சமாளிக்க தெரியாது நாச்சியா. உடனே அபிராமியும், சரிங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப அபிராமியோட வீட்டு வாசல்ல 4-5 ரவுடிங்க நிக்கிறாங்க அபிராமிய கடத்துறதுக்காக. அப்ப மீனாட்சி அங்கேருந்து வந்துட்டு, அத்தை கிளம்பிட்டீங்களா அத்தை? அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாம்மா. மீனாட்சி சொல்றாங்க, அத்தை எனக்கு வரணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா அங்க வந்தா தீபாவோட ஞாபகங்கள் வரும். அதனாலதான் நான் வரலன்ட்டு இருந்துட்டேன். அபிராமி சொல்றாங்க, சரி மீனாட்சி, நீ கவலைப்படாத, வீட்டு வேலைகளை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதோட மீனாட்சியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அபிராமி நேரா கார் எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்ப கொஞ்ச தூரம் வந்ததோட அந்த ரவுடிங்க அபிராமியோட காருக்கு முன்னாடி அவனுங்களோட காரை கொண்டாந்து நிக்க வைக்கிறாங்க. அப்ப அபிராமி டிரைவர் கிட்ட, டிரைவர் என்னாச்சு, ஏன் இப்படி பிரேக் போட்டீங்க? டிரைவர் சொல்றாரு, யாருன்னே தெரியல மேடம், நம்ம காருக்கு முன்னாடி காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. அபிராமி சொல்றாங்க, யார் இது அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி அபிராமி நேரா அவனுங்க கிட்ட வந்து, தம்பி ஏன்பா இப்படி காருக்கு முன்னாடி காரை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, வண்டியை எடுங்கப்பா, நான் ரொம்ப முக்கியமான வேலைக்காக போயிட்டு இருக்கேன், இப்படி இடையில வந்து நிக்காதீங்கப்பா. அவனுங்க டக்குன்னு காரை விட்டு இறங்கி, வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு காரை விட்டு இறங்குறாங்க 4-5 ரவுடிங்க. அப்ப அபிராமியோட டிரைவர் சொல்றாங்க, மேடம் இவனுங்களை பார்த்தா நல்லவனுங்க மாதிரி தெரியல, தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்றாங்க, வாங்க மேடம் நம்ம பெயரலாம். அப்ப ஒரு ரவுடி டக்குன்னு அந்த டிரைவரை பார்த்து, ஆமா நாங்க வம்பளுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அபிராமியோட கையை பிடிக்க, அப்ப அபிராமி கையை உதறி விட்டுட்டு, யாரா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு ரவுடி டக்குன்னு அபிராமியோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சு அபிராமிய கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாங்க. டிரைவர் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி, ஐயோ இதை உடனேயே கார்த்திக் சாருக்கு சொல்லணும் அப்படின்ட்டு நேரா அவர் கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் திருவிழா பிஸியில இருக்கிறதுனால கார்த்திக் போன் எடுக்கல. அப்ப அந்த டிரைவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வேக வேகமா நேரா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் திருவிழாவுல எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க அந்த கருப்பையாவையும் அந்த விருமனையும் காமிக்கிறாங்க. விருமன் சொல்றாரு, இந்நேரம் அந்த சாப்பாட்டுல கலந்துருப்பாங்கல்ல. அப்ப கருப்பையா சொல்றாரு, ஆமா கண்டிப்பா கலந்துருப்பாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் நிக்கும் பொழுது நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அவங்க 2 பேரையும் பாக்குறாரு. இவங்க 2 பேரும் இவ்வளவு கான்பிடென்டா இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் கண்டுபிடிச்சிடறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்புறமா
நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்க விஷம் கலக்கறதுக்காக வச்சிருந்த அந்த பாட்டில வந்து மாத்தி வச்சிடுறாரு. இது தெரியாம அவங்க தேன் பாட்டில தான் வந்து அந்த சாம்பார்ல ஊத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதியை கூப்பிடுறாங்க பரமேஸ்வரி. அம்மாடி வந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு வாமா, எல்லாருக்கும் பரிமாற அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத கருப்பையாவும் விருமனும் பாக்குறாங்க. விருமன் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரா மயங்கி விழுந்து சாக போறாங்க அப்படின்னு. கருப்பையா சொல்றாரு, ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பரமேஸ்வரிய நான் கைது பண்ணி இழுத்துட்டு போறேன். அன்னைக்கு அவன் அந்த ராஜாவை கைது பண்ணி கொண்டுட்டு போகும் பொழுது ராஜ மரியாதையோட மறுபடியும் கொண்டாந்து விட வச்சாங்க. இன்னைக்கு அந்த பரமேஸ்வரிய எப்படி அடிச்சு இழுத்துட்டு போறேன்னு பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து யாருக்குமே எதுவும் ஆகல. எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டுட்டு போயிட்டு கை கழுவுறாங்க. இத பார்த்ததோட கருப்பையா அதிர்ச்சி ஆகுறாரு. யோ, என்னையா நடக்குது இங்க? எவனாவது ஒருத்தன் கீழே விழுவான்னு பார்த்தா எவனும் விழமாட்டேங்கிறானே அப்படின்னு. அப்பதான் கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா திட்டம் போட்டு நடக்காத மாதிரி ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன சாப்பாட்டுல விஷம் கலந்து எங்க பாட்டி வைக்க போற அன்னதானத்துக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா? எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க? இதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் விஷபாத்துல காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட விரும்பன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஒரு போலீஸா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ற? நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்கிற? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு வேலை போயிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் செம்மையா அவரை வந்து பேசிட்டு, இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் உனக்கு வேலையே இருக்காது. ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கருப்பையா சொல்றாரு, டேய், இவனுக்கு எப்படா தெரியும்? விருமன் சொல்றாரு, இவன் சரியான யமகாதகனா இருக்கான், என்ன பண்ணாலும் சுலபமா கண்டுபிடிச்சிடுறான் அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம சந்திரா, நம்ம முத்துவேல், சிவனாண்டி 3 பேரும் வராங்க. அப்ப இவங்க 2 பேரும் குழப்பத்துல நிக்கிறத பார்த்துட்டு சந்திரா கேக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் ஏதோ பெரிய திட்டம் போட்ட மாதிரியும் அது ஒண்ணுமே ஆகாம போனது மாதிரியும் நின்னுகிட்டு இருக்கீங்க? கருப்பையா சொல்றாரு, ஆமா, நாங்க ரொம்ப பெரிய திட்டம் தான் போட்டோம். ஆனா அந்த கார்த்திக் எல்லாத்தையும் வந்துட்டு தவிடுபடி ஆக்கிட்டான். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இந்த வாட்டி நாங்க போட்ட ஸ்கெட்ச்ல அவங்க தப்பிக்கவே முடியாது. விருமன் கேக்குறாரு, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? முத்துவேல் சொல்றாரு, வேற என்ன, அந்த கார்த்தியோட அம்மா இருக்காங்கல்ல சென்னையில, அவங்கள கடத்த சொல்லியாச்சு. அவங்க அந்த கோவில் கும்பாபிஷேக நேரத்தன்னைக்கு இவனை உண்மையை சொல்ல சொல்லி மிரட்ட போறோம். அதுதான் எங்களோட பிளான். இது கேட்டதோட அவரும் செம்ம சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விருமன் சொல்றாரு, நாங்க தான் பிளான் பண்ணி சொதப்பிட்டோம், நீங்க செம்ம சூப்பரான பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட விருமன் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சொல்றாரு, இதுதான் அந்த ராஜா இருக்கான்னு கார்த்திக் இருக்கான, அவன் இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள். திருவிழா முடிஞ்சதோட அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேளை பாக்குறேன். அப்புறம் தான் அந்த சாமுண்டீஸ்வரிய எங்களால பழி வாங்க முடியும். அவன் இருக்கிற வரைக்கும் அவன் பெரிய வேலி மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாத்திக்கிட்டே இருக்கான். அதனால நம்ம சரியான பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க தான் அந்த ஊருக்குள்ள நம்பர் 1 இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சந்திரா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி திருவிழாவுக்கு வராங்க. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, வா சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போது நிறுத்து, நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்தேன், உன் கூட உறவு கொண்டாடுறதுக்காக வரல. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா, 25 வருஷத்துக்கு அப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இந்த ஊருக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிருக்கியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கும்பாபிஷேகம் தான் நான் கடைசியா இந்த ஊருக்கு வர்றது, இதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்குள்ள வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பான். சரி வா ஈஸ்வரி, சாப்பிடலாம். பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் ஒண்ணும் இங்க சாப்பிடறதுக்காக வரல. கும்பாபிஷேகம் எத்தனை மணிக்கு? என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நான் போயிருவேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், இங்க பாரு, என்ன காலில் சுடுதண்ணி ஊத்தின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, வா வந்து சாப்பிடு. ராஜா சொல்றாரு, அத்தை, நீங்க காலையில இருந்து சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, வாங்கத்த அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் கூப்பிடுறாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க கூப்பிடுறீங்க ஒரே காரணத்தினாலதான் நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டு பந்திக்கு போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறமா
நம்ம கார்த்திக் வந்து போனை பாக்குறாரு. போனை பார்த்தா ஒரு 4-5 தடவை போன் வந்திருக்கிறத பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த டிரைவர் அருணாச்சலத்துக்கிட்ட போயிட்டு, ஐயா, நம்ம அம்மாவை ஏதோ 4-5 ரவுடிங்க கடத்திட்டாங்க. இதை கேட்டதோட அருணாச்சலத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னையா சொல்ற? அப்ப அவரு சொல்றாரு, கோயிலுக்கு போறதுக்காக நான் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப 4-5 ரவுடிங்க வந்துட்டு அம்மாவை கடத்திட்டாங்க ஐயா. அவனுங்க எல்லாம் யாருமே தெரியல. பார்க்கவே ரொம்ப மோசமான ஆளா இருந்தாங்க ஐயா. எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம மீனாட்சி சொல்றாங்க, மாமா சீக்கிரம் வந்துட்டு நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கு போன் பண்றேங்க, கார்த்தி தம்பிக்கு போன் பண்ணுங்க. இதை கேட்டதோட அருணாச்சலமும் நான் உடனே போன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா நம்ம கார்த்திக்கு போன் பண்றாங்க. அப்பதான் கார்த்தி போனை பார்த்துட்டு, என்ன இது, அப்பாவும் போன் அடிக்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்கப்பா. அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்தி என்னப்பா பண்ற? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அப்பா நான் கோவில் திருவிழாவில் இருக்கேன்ப்பா. அம்மா கிளம்பிட்டாங்களா? நேத்தே கிளம்புறேன்னு சொன்னாங்க, அம்மாவை இன்னும் காணும். அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்திக் அம்மாவை யாரோ கடத்திட்டாங்களா? இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னப்பா சொல்றீங்க? அம்மா திருவிழாவுக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு அருணாச்சலம் சொல்றாரு, ஆமாப்பா, அம்மா திருவிழாவுக்கு வர்றதுக்காக தான்ப்பா ரெடி ஆயிட்டு இருந்தா. அப்ப கார்ல எல்லாம் போயிட்டாப்பா. அம்மாவை யாரோ கடத்திட்டாங்கப்பா. அது யாருன்னே தெரியல. இதை கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அம்மா அங்கேருந்து வரும்போது கடத்திருக்காங்கன்னா யாரு கடத்திருப்பா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் ஒருவேளை இந்த சந்திரா கடத்திருப்பாளோ அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகமா இருக்கு. கார்த்திக் நேரா நம்ம அருணாச்சலத்துக்கிட்ட, அப்பா அம்மாவை யாரு கடத்தினது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவை காப்பாத்திடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு போனை கட் பண்ண. அப்ப அந்த இடத்துல நம்ம சந்திரா நிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் நேரா சந்திரா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, பகை உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். அதை விட்டுட்டு எதுக்காக எங்க அம்மாவை வந்துட்டு நீங்க கடத்துனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, உங்க அம்மாவை நான் கடத்தினா? உங்க அம்மாவை கடத்தணும் அப்படின்னு எனக்கு அவசியமே இல்லையே. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கறதே எனக்கு நல்லாவே தெரியுது. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆணிச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சந்திரா சொல்றாங்க, என்ன செம கோவமா இருக்கா? உங்க அம்மா உயிரோட வேணும் அப்படின்னா சாமுண்டீஸ்வரி என் அக்கா கிட்ட போயிட்டு, நீ யாரு, நீதான் ராஜசேதுபதியோட பேரு அப்படிங்கறத உண்மையை சொல்லு, நான் உடனே உங்க அம்மாவை விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்படியே யோசிக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நான் ஒத்துக்கிறேன், நான் தான் உங்க அம்மாவை ஆள் வச்சு கடத்த சொன்னேன். உங்க அம்மாவையும் ஆள் வச்சு கடத்தியாச்சு. இப்ப உங்க அம்மா என்னோட கஸ்டடியில தான் இருக்காங்க. உங்க அம்மா உயிரோட திரும்ப வேணும் அப்படின்னா நீ நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரம் நம்ம சிவனாண்டி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன சந்திரா, உன்கிட்ட யாரோ கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இவனோட அம்மாவை காணுமா, நான் கடத்திட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறான். அதான் நான் சொன்னேன், ஆமா நான் தான் கடத்தினேன். நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க அம்மாவை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அந்த ரவுடிங்க வேற ஏதோ வேற இடத்துல இருந்துல வந்திருக்கானுங்க. அவனுங்க மேல ஏற்கனவே 4-5 கொலை கேஸ் வேற இருக்குல்ல. ஒருவேளை இங்க பாரு, நீ டிலே பண்ண உங்க அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. நீ போய் உண்மையை சொல்லிட்டியன்னா நல்லது. இது கேட்டதோட கார்த்தியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையை சொல்றேன், உங்க அம்மா மட்டும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. சந்திரா சொல்றாங்க, ஆஹா ரைட்டு, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொன்னா எங்களை ஏமாத்திட்டு போயிட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கா? அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. இங்க பாரு உங்க அம்மாவை அப்படின்னு கட்டி போட்டிருக்க அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதனால கார்த்திக் சொல்றாரு, நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட, நான் போயிட்டு சாமுண்டீஸ்வரி அத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், எங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு கார்த்திக் இங்க இருந்து போறாரு. அப்ப சிவனாண்டி சந்திரா பார்த்து, சந்திரா செம சூப்பரான பிளான் சந்திரா, இவன் கண்டிப்பா அவன் அம்மா மேல அவ்வளவு பிரியத்தோட இருக்கான். அதனால இவன் போயிட்டு கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லதான் போறான். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இதுக்கப்புறம் இவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளும் பாத்துருவோமே அப்படின்னு கார்த்திக் இங்க இருந்து போறாரு. அப்ப கார்த்தியோட முகமே ரொம்ப வாடி போயிருக்கிறத ரேவதி கவனிக்கிறாங்க. ரேவதி அங்க இருந்து வந்துட்டு கார்த்திக் கிட்ட, ராஜா என்னாச்சு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஒண்ணு இல்ல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு,
எந்த விஷயமா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா முடிவு பண்ணுவ. உன்னோட முகத்துல ஒரு பதட்டமே இருக்காது. ஆனா இப்ப பார்த்தா உன் முகத்துல ரொம்ப பதட்டம் தெரியுது. ஏதோ நினைச்சு பயப்படுற, ஏதோ நினைச்சு வேதனையா இருக்குன்னு தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லு ராஜா. அப்ப ராஜா சொல்றாரு, இது மாதிரி கார்த்திக் சொல்றாரு, எங்க அம்மாவை ஒருத்தவங்க கடத்திட்டாங்க. ரேவதி சொல்றாங்க, யாரு கடத்தினது? வா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கார்த்திக் சொல்றாரு, யாரு கடத்தினான்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன். ரேவதி சொல்றாங்க, யாரு கடத்தினா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது ரேவதி. அத்தை எங்க? ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த கோவில்ல நின்றுட்டு இருக்காங்க. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்ததோட, வாங்க மாப்பிள்ள, கோவிலுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பரவாயில்ல அந்த பரமேஸ்வரி நல்லாதான் பண்ணிருக்கா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம்? கார்த்திக் சொல்றாரு, அத்தை எங்க அம்மா இப்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஆபத்துல இருக்காங்களா? இப்ப அம்மா எங்க? அவங்களுக்கு யாரு ஆபத்து கொடுக்கறது? யாருன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். கார்த்திக் சொல்றாரு, நான் உண்மையை சொன்னாதான் எங்க அம்மாவை விடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னோட சம்மந்தியவே மிரட்டுறதுக்கு யாருக்கு மாப்பிள்ள தைரியம் இருக்கு? யாருன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அவங்கள ஒரு வழி பண்றேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்லத்த, இது மாதிரி நான் யாரு அப்படிங்கிற உண்மையை சொன்னா அம்மாவை விட்டுறேன்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாதா? மாப்பிள்ள, அவங்களுக்காக எல்லாம் நீங்க பயப்பட வேணாம். அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, அத்தை நான் தான் ராஜசேதுபதியோட பேரன். பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரன். உங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சு கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நானே இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சு போய் நீங்க தான் ரேவதிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அத்தை நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்க கூடாது. ஆனா குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா கடைசியா இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லட்ட. குடும்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு தான் வந்தேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பாருங்க மாப்பிள்ள, யாரோ உங்களை இப்படி பொய் சொல்ல வைக்கிறாங்கன்னு தெரியுது. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்லத்த, நான் சொல்றதுதான் உண்மை. நான் தான் பேரன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, உங்ககிட்ட உண்மையை சொன்னாதான் எங்க அம்மாவை விடுவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். அப்பதான் சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்பயாவது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.